இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா பள்ளிப்பொடி. நான் என்னமோ பள்ளிப்பொடினா என்னடான்னு போய் நெட்டில் சர்ச் பண்ணால் வேர்க்கடலை பருப்பு பொடியை தான் பள்ளிப்பொடின்னு ஆந்திராவில் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. என் ஹஸ்பண்ட் என்கிட்ட வந்துட்டு எனக்கு பள்ளிப்பொடி வேணும்னும் போது எனக்கு ஃபஸ்ட்டு காதில் என்னது பல்பொடி வேணுமா அப்படின்னு கலாச்சி விட்டுட்டேன். பார்த்தா அது வந்து ஸ்ரீலீலா அவங்க வந்து ஏதோ ஒரு இன்டர்வியூவில் பார்த்துட்டு யூடியூப் வந்தாலும் வந்துச்சு, வெண்ணெய் வேணும் பண்ணு வேணும்னு ஒரே ராவடி பண்ணி தொலைகிறானுங்கடா சாமி. சரி அதை எப்படி பண்ணணும்னு போய் நான் 4-5 இதில் ஸ்க்ரால் பண்ணி பார்த்துட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. ஃபஸ்ட்டு இதுக்கு வேர்க்கடலையே வறுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு அதை தூக்கி ஆற வைக்கணும். நெக்ஸ்ட்டு என்னென்னா உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு அண்ட் பூண்டு, மிளகா, பெருங்காயம், கட்டி பெருங்காயம், ஒரு கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டால் வாசனை அப்படி குப்புன்னு தூக்கிடுச்சு. செம்ம அந்த வாசனையில் நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஓகே சூப்பராக தான் வரும்ன்ட்டு. வேர்க்கடலையும் இதுவும் தனித்தனியாக தான் ஆற வச்சேன். அப்புறம் பைத்தியக்காரி மாதிரி திருப்பி தூக்கி அதிலே போட்டுட்டேன். பிகாஸ் வேர்க்கடலை நம்ம நிறைய நேரம் அரைச்சிட்டா அது பீனட் பட்டர் மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் தனித்தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. வேர்க்கடலை வந்து சும்மா ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்தால் போதும். நல்ல வேளை எனக்கு அது பீனட் பட்டர் மாதிரி வரல, தப்பிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு தோசையில் ஊற்றி இப்போது ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா இவ்வளோ ஜாம் ஆகுது, தோசையில் வந்துட்டு பொடி போட்டுட்டு ட்ரை பண்ண சூப்பராக நெய் ஊற்றணும், மஸ்ட்டு நெய், செம்ம டேஸ்ட்டு. அப்போவே நான் வந்து அந்த பொடி அரைச்சோன்னே எடுத்து ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து வாயில் போட்டுட்டு இருந்தேன். அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டு. அந்த பூண்டோட ஃப்ளேவர் அடாடாடாடாடா செம்ம டேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு முட்டை தோசைக்கும் வச்சு ட்ரை பண்ணேன். ரெண்டுமே வந்து சூப்பராக இருந்தது லிட்ரலி. சரி, அப்பப்போ ஏதாவது ஒரு ஆக்டர் இந்த மாதிரி கிளப்பி விட்டு போகிறது நமக்கு கொஞ்சம் வசதியாக தான் இருக்குது. பிகாஸ் இந்த மாதிரி டேஸ்டியாக இப்போ தான் இந்த மாதிரிலாம் சாப்பிட முடியுது. ரொம்பவே ஈஸி. எனக்கு இந்த பொடி மிச்சமும் ஆயிடுச்சு. நான் அதை வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். அப்போ தான் அதுக்கு ஏதாவது ரொம்ப நாள் வரும்ன்றதுக்காக. நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள்.